ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் விழா எல்லாருக்கும் சிறப்பாக முடிஞ்சிச்சிங்களா? எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் ஒரு குருவி கூட்டில் இருந்தது. அந்த கூட்டுலேருந்து ஒரு குருவி கீழே தவறி விழுந்துருச்சு பாருங்கள். அந்த குருவியை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா குருவி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த குருவியை காப்பாற்றுறதுக்காக அவங்க அம்மா போராடிட்டு இருக்கு. ஆனால் அந்த குருவியால், சின்ன குருவி குஞ்சால் பறக்க முடியலை. லைட்டாக நகர்ந்து போகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக நகர்ந்து போகுது. அவங்க அம்மா குருவி வந்து கிட்ட வந்து நின்று பார்த்துட்ருக்குது பாருங்கள். அப்புறம் நாங்களே கொண்டு போய் அந்த குருவி குஞ்சை கொண்டு போய் கூட்டில் விட்டுட்டோம். பாருடாகண்ணே, இந்த குருவி செயல்படுத்துறது நம்ம அம்மாலாம் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்கங்கிற ஒரு உணர்வை தூண்டுது. அதை பார்க்கலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அம்மாவை அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ஓடி போயிடுச்சு. அம்மா இன்னைக்கு கருநாள் வந்துடுச்சு. என்ன செய்யலாம்? நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம் வாங்கக்கா. ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், தக்காளி, சீரகம், சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் நல்லெண்ணெயில் வதக்கி எடுக்கலாம்க்கா. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க்கா. இன்னொரு பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு போட்டு தாளித்து வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுருந்த பொருளெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாட்டை எடுத்து அந்த தாளித்ததில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்க்கா. கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள் போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்க்கா. வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கனையெல்லாம் அதில் எடுத்து போட்டு தேவைக்கு தகுந்த உப்பு போட்டு எடுத்துக்கலாம்க்கா. நல்லா கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷங்கும் போது புளி கரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க்கா குழம்பு. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்குடாங்கண்ணே. தேங்க்ஸ்க்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Relax,